வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். இது நம்ம ஏரியா. NMMS 2024 SAT Scholastic Aptitude Test இதுக்கான tentative answer key question number 111ல இருந்து 180 வரைக்கும் இதில் போட்டிருக்கேன். சயின்ஸ் அறிவியல் question number 111. The element having high melting point used in heating appliances is வெப்பமூட்டும் சாதனங்களில் பயன்படுத்தப்படும் அதிக உருகுநிலை கொண்ட பொருள். Answer third option nichrome. Question number 112. Arrange the density of the materials at a room temperature in ascending order. அறை வெப்பநிலையில் பொருட்களை அதன் அடர்த்தியின் அடிப்படையில் ஏறுவரிசையில் வரிசைப்படுத்துக. Answer third option wood, kerosene, water, aluminium, mercury. மரம், மண்ணெண்ணெய், நீர், அலுமினியம், பாதரசம். Question number 113. The velocity of a golf ball rolling in a straight line changes from 18 meter per second to 8 meter per second in 5 seconds. What is its deceleration? Assume that it is decelerating uniformly. ஒரு நேர்கோட்டு பாதையில் 18 மீட்டர் பர் வினாடி என்ற திசை வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் கோல்ஃப் பந்தானது 5 வினாடிகளில் 8 மீட்டர் பர் வினாடி என்ற திசை வேகத்தினை அடைகிறது. அப்பொருள் பெறும் எதிர்முடுக்கம் யாது? அது சீரான எதிர்முடுக்கத்தை கொண்டுள்ளதாக கொள்க. இந்த கொஸ்டின்ல வந்து வெலாசிட்டி பொறுத்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, தட் இஸ் ஸ்ட்ரைட் லைன் சேஞ்சஸ் 18 மீட்டர் டு 8 மீட்டர். தட் இஸ் அப்போ ஆரம்ப நிலையிலிருந்து இறுதி நிலைக்கு மாறுது. அப்போ அது எது? வெலாசிட்டி தான் மாறுது. தட் இஸ் நேர்கோட்டு பாதையில் திசை வேகத்துல தான் மாற்றம் நடக்குது. தட் இஸ் 18ல இருந்து 8ஆக மாறுது. அதனால நான் இங்க பாருங்க இனிஷியல் வெலாசிட்டி இங்க போட்டிருக்கேன். அடுத்தது ஃபைனல் வெலாசிட்டி, அதாவது ஆரம்ப திசை வேகம், இறுதி திசை வேகம். ஓகே, ஆரம்ப திசை வேகம்னா நமக்கு தெரியும், தட் இஸ் யூ என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, 18 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, வி. ஸோ இறுதி திசை வேகம் அது என்ன கொடுத்துருக்காங்க, 8 அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ யூவும் தெரிஞ்சிச்சு, வியும் தெரிஞ்சிச்சு. அடுத்தது காலம் பாருங்க, டைம் கொடுத்துட்டாங்களா? ஆமா, 5 செகண்ட்ஸ். ஸோ இங்கே குறிக்கிறேன் பாருங்க, 5 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 5 வினாடிகளில் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ அதையும் நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இஸ் டைம் வந்து என்னது, ஸோ 5 செகண்ட்ஸ். ஓகே, அதுவும் போட்டாச்சா? அப்போ இது எல்லாமே, அப்போ யூ இருக்கு, வி இருக்கு, டி இருக்கு. அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? அப்போ v is equal to u plus 8ல நம்மளுடைய வேல்யூஸ் அப்படியே போட்டோம்னா நமக்கு கிடைச்சிரும். ஸோ இங்கே பாருங்க, விக்கு பதிலாக 8, யூக்கு பதிலாக 18 பிளஸ் ஏ அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ டிக்கு பதிலாக 5. ஓகே, அப்போ இதை வந்து முன்னாடி கொண்டு வந்துக்கிறேன், 5a அப்படின்னு. ஸோ இப்போ 18 அப்படியே போட்டுக்கோங்க, 8. ஓகே, இப்போ ப்ளஸ்ல இருக்கிறது இங்கிட்ட வந்துச்சுன்னா மைனஸாக மாறும். ஸோ தட் இஸ் 5a. ஓகே, ரைட். இப்போ பாருங்க, -10 ஈக்குவல் டு 5a ஆகுது. ஓகே, இப்போ என்ன ஆகுது? ஸோ டிவைட் பண்ணுங்க. ஸோ 10/5 இஸ் a. அப்போ இது கேன்சல் பண்ணோன்னா எத்தனை டைம்? 2 டைம்ஸ். அப்போ -2 இஸ் ஈக்குவல் டு a. ஸோ இதை மைனஸ்ங்கிறது எதை காட்டுதுன்னா இதோடைய எதிர்முடுக்கத்தை காட்டுது. ஸோ அதுதான் அவங்க கேள்வியிலேயே கேட்டிருக்காங்க. ஸோ எதிர்முடுக்கம் தான் அவங்க கேட்டிருக்காங்க. தட் இஸ் டீசலரேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுடைய விடை என்னது? ஆப்ஷன் நம்பர் 2, -2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், -2 மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர்டு. Question number 114. The equivalent values of -20 degrees Celsius temperature is in Fahrenheit and Kelvin are -20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு இணையான ஃபாரன்ஹீட் மற்றும் கெல்வின் மதிப்புகள். ஸோ இப்போ டெம்பரேச்சரை நம்மக்கிட்ட செல்சியஸில் கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த இடம் பாருங்கள், -20 டிகிரி செல்சியஸில் கொடுத்துட்டாங்க. எதில் கேட்குறாங்க? ஃபாரன்ஹீட் அண்ட் கெல்வினில் கேட்குறாங்க. ஓகே, இதுக்கு நமக்கு கன்வர்ஷனுக்கு 2 டைப் ஆஃப் ஃபார்முலாஸ் வேணும், தெரியும். ஸோ இப்போ கெல்வினில் மாற்றுறதுக்கு இந்த ஃபார்முலாவும், ஸோ ஃபாரன்ஹீட்டில் மாற்றுறதுக்கு இந்த ஃபார்முலாவும் நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ கெல்வினில் மாற்றணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது ஃபார்முலா என்ன இருக்குது? ஸோ தட் இஸ் டெம்பரேச்சர் இன் கெல்வின், டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் ப்ளஸ் 273.15. அதே போல் இங்கே பாருங்கள், ஃபாரன்ஹீட்டில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸோ செல்சியஸ் கூட நம்ம 9/5ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு ப்ளஸ் 32 ஆட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கெல்வினில் மாற்றி பார்த்துடலாம். ஓகே, கெல்வினில் எப்படி மாற்றலாம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ டெம்பரேச்சர் செல்சியஸ் போட சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே என்னது, -20 போட்டாச்சு ப்ளஸ் 273.15. ஆமாம், 273ல் 20 போச்சுன்னா 253 தானே, 0.15. அது வந்து பாசிட்டிவ் தான், பெருசு வந்து ப்ளஸ் தான், அதனால ப்ளஸ். ஓகே, அப்போ கெல்வினுடைய வெப்பநிலையில் என்ன கிடைக்குது நமக்கு? தட் இஸ் 253. ஸோ பார்த்தோன்னே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இருக்கும்னு தெரியும். பட் இருந்தாலும் நம்ம ஃபாரன்ஹீட்லையும் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபாரன்ஹீட்டில் பாருங்கள், செல்சியஸை போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு -20 × 9/5. ஓகே, இதை முடிச்சுட்டு ப்ளஸ் 32. ஸோ பாருங்கள், இப்போ இது என்ன பண்ணலாம்?
5 டேபிளில் நம்ம அடிக்கலாம். ஸோ 4 டைம்ஸ் ஸோ 9 4s ஆர் இப்போ என்ன கிடைக்குது 4 × 9 கிடைக்குது. இது ப்ளஸ் 32 பண்ணணுமா? ஓகே 32 பண்ணணுமா? இது எதுக்கு சமமாக இருக்குது பாருங்கள். ஸோ 9 4s ஆர் -36 ப்ளஸ் 32. ஓகே 36ல் 32 போச்சுன்னா -4. ஸோ -4 ஃபாரன்ஹீட்டாக இருக்கும். ஸோ அப்போ அதுவும் கரெக்டு தான். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 253.15 Kelvin -4 degree Fahrenheit. 253.15 Kelvin -4 degree Fahrenheit. Question number 115. The average distance between the earth and the sun is. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு. Answer is option number 3, 149.6 million kilometer. 149.6 million kilometer. Question number 116. Battery related to Alexandro Volto. Kinetoscope related to whom? மின்கலன் அலெக்சாண்ட்ரோ வோல்டோவுடன் சம்பந்தப்பட்டது எனில் கெனடாஸ்கோப் என்பது யாருடன் சம்பந்தப்பட்டது? தாமஸ் ஆல்வா எடிசன். Question number 117. Planets without moon. நிலவு இல்லாத கோள்கள். Answer will be option number 1, Mercury and Venus. புதன் மற்றும் வெள்ளி. Question number 118. Select the correct statements. சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். Statement 1. Nothing can travel faster than light. ஒளியை விட வேகமாக எந்த பொருளும் பயணிப்பதில்லை. The characteristics of an object can be determined by its shadow. ஒரு பொருளின் நிழலை கொண்டு அப்பொருளின் தன்மையை கண்டறிய இயலும். The image on pinhole camera is upright and the mirror image is upside down. ஊசித்துளை கேமராவில் பெறப்படும் பிம்பம் நேரானது, ஆடியில் தோன்றும் பிம்பம் தலைகீழானது. The image formed in the plane mirror is of the same size as the object. சமதள ஆடியில் தோன்றும் பிம்பமும் பொருளும் ஒரே அளவில் இருக்கும். Answer second option, statement 1 and 4. கூற்று 1 மற்றும் 4. Question number 119. If 20 coulombs of charge flows through a circuit for 3 minutes, calculate the current flowing through a conduct per second. 20 கூலம் மின்னூட்டம் ஒரு கடத்தியின் வழியாக 3 நிமிடங்களுக்கு பாய்கிறது எனில் ஒரு வினாடியில் கடத்தியில் பாயும் மின்னோட்டத்தின் அளவு. இந்த கொஸ்டின் பொறுத்தவரைக்கும் 20 coulombs of charge அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் 20 கூலம் மின்னூட்டம் அப்படின்னு. ஓகே, அது என்ன பண்ணுதுன்னா 3 நிமிஷம் வந்து அந்த கடத்தியில் பாயுது. ஸோ 3 நிமிடங்களுக்கு பாய்கிறது அப்படிங்கிறாங்க. ஓகே, நம்மகிட்ட அப்போ கூலம் இருக்குது, அப்புறம் டைமும் இருக்குது. ஸோ நம்ம இப்போ கூலம் டைம் வந்துச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா? என்ன தெரியும்? ஸோ தட் இஸ் இப்போ எவ்வளோ இது மின்னோட்டம் வந்து அங்கே பாஞ்சிருக்கும், தட் இஸ் கரண்ட் பாஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஃபார்முலா என்னது? I is equal to Q/T அப்படின்னு தெரியும். ஓகே, இதில் Qங்கிறது தான் என்னது? தட் இஸ் 20 கூலம். அடுத்து Tங்கிறது என்ன? 3 minutes. ஓகே, பட் they are asking the question in second. பாருங்க, கண்டக்டர் பர் செகண்ட் கரண்ட் எவ்வளோ பாஸ் ஆகுது, தட் மீன் ஃப்ளோ ஆகுது கண்டக்டர் பர் செகண்ட்னு கேட்டிருக்காங்க. பட் நம்மக்கிட்ட இங்கே இருக்கிறது மினிட்ஸ் படி தான் இருக்குது, அதாவது வினாடியில் கேட்டிருக்காங்க. பட் நம்மக்கிட்ட நிமிடம் தான் இருக்குது. ஸோ முதல்ல இதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? தட் இஸ் 3 × 60 செகண்ட்னு கன்வெர்ட் பண்ணுவோம். தட் இஸ் 180 செகண்டாக மாறிடுச்சா? ஓகே, இப்போ Q அப்படிங்கிறது பதிலாக 20 போட்டுக்கிறேன். அப்புறம் இந்த Tக்கு பதிலாக நான் வந்து 180 போட்டுக்கிறேன். ஸோ இப்போ 180. ஸோ 0க்கு 0 அடிச்சிடுங்க. ஸோ 2/18 தட் இஸ் 1/9. ஸோ இதை நான் உங்களுக்கு இங்கே டிவைட் பண்ணி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ 1 எடுத்துருக்கோம். 1 எடுத்து 9ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? 1 வந்து 9ஆல் டிவைட் பண்ணுறீங்க. ஸோ பாயிண்ட் வச்சுக்கணும். ஸோ 0. ஸோ 1 டைம் 9, ஸோ மிச்சம் 1 கிடைக்குது. மறுபடியும் 1 டைம் போட்டால் தான் நமக்கு 9. இப்படியே தான் கண்டினியூவாக போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து 0.11 ஆம்பியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுவோம். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 0.11 ஆம்பியர். Question number 120. Assertion. Each liquid moves with a different speed. கூற்று, ஒவ்வொரு திரவமும் வெவ்வேறு வேகத்தில் நகர்கிறது. Reason. The frictional force which lies parallel to the layers of the liquid opposite the motion of the liquid layers when they are in motion. திரவங்கள் இயங்கும் போது அவற்றின் திரவ அடுக்குகளுக்கிடையே அவற்றிற்கு இணையாக செயல்படும் உராய்வு விசையானது அவ்வியக்கத்தை எதிர்க்கும் வகையில் அமைந்திருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 3. A is correct and R explains A. கூற்று சரி, மேலும் காரணம் கூற்றை விளக்குகிறது. Question number 121. The specific heat capacity of water is 4200 joule per kilogram Kelvin. The amount of heat energy required to raise the temperature of 2 kilogram of
water from 60 degrees Celsius to 70 degrees Celsius is? நீரின் தன் வெப்ப ஏற்பு திறன் மதிப்பு 4200 ஜூல் பை கிலோகிராம் கெல்வின். 2 கிலோகிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 60 டிகிரி செல்சியஸிலிருந்து 70 டிகிரி செல்சியஸாக உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் மதிப்பு. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 4200 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க, ஸ்பெசிஃபிக் ஹீட் தன் வெப்ப ஏற்பு திறன். தமிழில் வந்து தன் வெப்ப ஏற்பு திறன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4200. ஸோ அதை நான் வந்து இங்கே எழுதிக்கிறேன். ஸோ 4200. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, மாஸ் பாருங்க, மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ 2 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழையும் அதுதான் 2 கிலோகிராம் நிறையுள்ள நீர். ஸோ நான் 2 கிலோகிராம் எழுதிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, டெம்பரேச்சர் சேஞ்ச், அதாவது டெல்டி. ஸோ டெல்டி என்னது, ஸோ தட் இஸ் இங்கே பாருங்க எதுலேருந்து எதில் சேஞ்ச் ஆகுது, ஸோ 60 to 70 டிகிரி செல்சியஸ் ஆகுது இல்லையா. இங்கே பாருங்க 60 டிகிரி செல்சியஸ் வந்து 70 டிகிரி செல்சியஸாக உயர்த்தப்படுறோம் இல்லையா. அதனால் நம்ம அதையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ 70லேருந்து 60 கழிச்சோன்னா நமக்கு என்ன கிடைக்குதான், 10 கிடைக்குது. ஓகே ரைட். நெக்ஸ்ட் இப்போ இதெல்லாம் கிடைச்சுன்னா நமக்கு தெரியும் என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறதும் அதுதான். ஸோ வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் த ஹீட் எனர்ஜி அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. தட் இஸ் வெப்ப ஆற்றலோட மதிப்பு தான் கேட்குறாங்க. அதுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும், தட் இஸ் எம்சி டெல் டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எம்ங்கிறது மாஸ், சிங்கிறது தெரியும் ஸ்பெசிஃபிக் ஹீட்டு, டெல்டினா அந்த டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் தான். ஓகே, இப்போ அதை அப்படி நம்ம இங்கே புட் பண்ணலாம். தட் இஸ் எம்சி டெல்டி. ஸோ தட் இஸ் எம் மாஸ் என்ன கிடைச்சிச்சு, 2 பெருக்கல். இப்போ சி எவ்வளோ கிடைச்சி, 4200. ஓகே, ஸோ இதை நான் இப்படி பிரிச்சுக்கிறேன். ஓகே, அடுத்து டெம்பரேச்சரோட சேஞ்சுனா 10. ஸோ எல்லாமே போட்டாச்சு. அப்போ பெருக்குங்க, இதை 2 பெருக்கல் 42 84. அண்ட் இங்கே ஒரு 2 ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ, ஸோ மொத்தம் 3 ஜீரோ. ஸோ இந்த மாதிரி ஆன்சர் எங்கே இருக்குது, ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 84,000 ஜூல். 84,000 ஜூல் தான் நம்மளுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 122. த சாஃப்ட் மெட்டல் இஸ், மென்மையான உலோகம். ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 2 சோடியம். கொஸ்டின் நம்பர் 123. Nearly 99% of the mass of our human body consists of just 6 chemical elements. They are. மனித உடலின் 99% நிறையில் அடங்கியுள்ள 6 தனிமங்கள். ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 4 ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம், பாஸ்பரஸ். கொஸ்டின் நம்பர் 124. Find the incorrect statements. தவறான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். நைட்ரஜன் is the second most abundant element in the universe. நைட்ரஜன் நமது அண்டத்தில் பரவலாக 2ஆம் இடத்தில் காணப்படும் தனிமமாகும். Oxygen reacts with various non-metals to give corresponding non-metallic oxides which are generally basic in nature. ஆக்சிஜன் பல்வேறு அலோகங்களுடன் வினைபுரிந்து காரத்தன்மை வாய்ந்த அலோக ஆக்சைடுகளை உருவாக்குகிறது. Restricting the use of CFCs is one of the preventive measures to save the earth and its resources. CFC பயன்பாட்டை குறைத்தல் என்பது பூமியையும் அதன் மூலங்களையும் பாதுகாக்கும் ஒரு வழிமுறையாகும். ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 2 1 and 2. 1 மற்றும் 2. Question number 125. Identify the element whose atomic number is 19 and atomic mass is 39. அணு எண் 19 மற்றும் அணு நிறை 39 கொண்ட தனிமத்தை கண்டறியவும். ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 2 பொட்டாசியம். Question number 126. பெர்லியம் is an example for dash element. பெர்லியம் என்பது டேஷ் இணைதிறன் கொண்ட தனிமங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 2 டைவேலண்ட், இரட்டை. Question number 127. Match the following. பொறுத்துக. எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், வெப்ப ஏற்பு மாற்றம். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், வெப்ப உமிழ் மாற்றம். சப்ளிமேஷன், பதங்கமாதல். கிறிஸ்டலைசேஷன், படிகமாக்குதல். ஸோ அதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பாருங்க. அமோனியம் குளோரைட், பியூரிஃபிகேஷன் ஆஃப் காமன் சால்ட், சாதாரண உப்பை தூய்மையாக்குதல். பர்னிங் ஆஃப் மெக்னீசியம் ரிப்பன், மெக்னீசியம் நாடாவை எரித்தல். டிசல்யூஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன் வாட்டர், குளுக்கோஸ் நீரில் கரைதல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 3. ஃபார் A 4th, ஃபார் B 3rd, ஃபார் C 1, D 2. ஸோ ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 1, டிக்கு 2. Question number 128. Select the odd one out. பொருந்தாத ஒன்றை தேர்க. DNA enzymes, DNA நொதிகள், propylene ethylene, silk skin, பட்டு தோல், chitin lignin. Answer option number 3 silk skin, பட்டு தோல்.
Question number 129. Choose the correct pair. சரியான இணைகளை தேர்க. Yellow flame, மஞ்சள் சுடர். Violet flame, ஊதா சுடர். Red flame, சிவப்பு சுடர். Indigo flame, indigo சுடர். Calcium chloride. Borax powder. Epsom salt, Epsom உப்பு. Potassium chloride. So you can answer option 3, 1 and 4. 1 மற்றும் 4. Question number 130. Identify which of the following compounds are in solid state. பின்வருவனவற்றுள் திட நிலையில் உள்ள சேர்மங்களை கண்டறிக. Potassium hydroxide, hydrochloric acid. Potassium hydroxide, hydrochloric அமிலம். Silica sulfur dioxide, silica கந்தக dioxide. Zinc carbonate, sulfuric acid. துத்தநாக carbonate, கந்தக அமிலம். Potassium hydroxide, sodium hydroxide. Potassium hydroxide, sodium hydroxide. So நம்மளுடைய answer option number 4. Potassium hydroxide, sodium hydroxide. Question number 131. Assertion. Explosives and fireworks burst when ignified. கூற்று வெடிகுண்டுகளும் பட்டாசுகளும் பற்ற வைக்கும்போது வெடிக்கின்றன. Reason. Some chemical reactions produce gases which decrease the pressure when the reactions takes place in closed container. சில வேதிவினைகள் மூடிய கலனில் நிகழும்போது வாயுக்களை உருவாக்குவதால் அதன் அழுத்தம் குறைகிறது. இதற்கான ஆன்சர் option 2. A is correct but R is not the correct explanation for A. கூற்று சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. Question number 132. பொருத்துக match. Self pollination தன் மகரந்த சேர்க்கை. Cross pollination அயல் மகரந்த சேர்க்கை. Vegetative propagation உடல் இன பெருக்கம். Fragmentation துண்டாதல். Plum strawberries, Spirogyra, beans paddy, அவரை நெல். Sugarcane yam, கரும்பு சேனைக்கிழங்கு. So இதற்கான ஆன்சர் option number 4. For A 3, B first, C 4, D 2. அதாவது நாலாவது ஆன்சர் தான். So that is A க்கு 3, B க்கு 1, C க்கு 4, D க்கு 2. Question number 133. Assertion. In cactus, the leaves are modified into spines. கள்ளி தாவரத்தில் இலைகள் முட்களாக மாறியுள்ளன. Reason. It is an adaptation to increase transpiration. நீராவி போக்கை அதிகப்படுத்துவதற்காக அவ்வாறு தகவமைக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஆன்சர் option 2. That is A is correct but R is wrong. கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. Question number 134. Find the correct statements. சரியான கூற்றுக்களை தேர்ந்தெடுக்கவும். In runner, the stem which grows laterally on the surface of the soil breaks up to produce root that gives rise to new plants. ஓடுதண்டில் தரையின் மேற்பரப்பில் வளரக்கூடிய கிடைமட்ட தண்டு உடைந்து ஆங்காங்கே வேர்களையும் புதிய தாவரங்களையும் உருவாக்குகிறது. Sucker is a short and weak lateral branch that grows diagonally downwards and directly gives rise to a new shoot. தரையில் ஓடுதண்டு என்பது ஒரு சிறிய மற்றும் நலிந்த பக்கவாட்டு கிளை கீழ் நோக்கி வளர்ந்து ஒரு புதிய தாவரத்தை உருவாக்குகின்றது. An offset is a short and thick branch that arises from the axial part of a leaf. குட்டையான ஓடுதண்டு என்பது இலையின் கோணப்பகுதியிலிருந்து தோன்றும் குட்டையான தடித்த கிளையாகும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 3, 1 and 3. அதாவது மூன்றாவது ஆப்ஷன்ஸ் தான் 1 மற்றும் 3. Question number 135. Select the order of the parts labeled in the following cell structure diagram. கீழ்காணும் செல் அமைப்பு வரைபடத்தில் குறிக்கப்பட்டுள்ள பாகங்களின் சரியான வரிசையை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 2. A Golgi apparatus, B chloroplast, C endoplasmic reticulum and D mitochondria. That is A கோல்கை உடலங்கள், B பசுங்கனிகம், C endoplasm வலைப்பின்னல், D mitochondria. Question number 136. Which cells are used to cure and prevent spinal cord injury? முதுகு தண்டில் ஏற்படும் காயங்களை குணப்படுத்தவும் தடுக்கவும் எந்த செல்கள் பயன்படுகின்றன? ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 3. ஸ்டெம் செல்ஸ், மூலச்செல்கள். Question number 137. DAS helps in the separation of chromosomes during cell division. DAS செல் பகுப்பின் போது குரோமோசோம்களை பிரிக்க உதவுகிறது. புரோட்டோபிளாசம், லைசோசோம், சைட்டோபிளாசம், சென்ட்ரியோல்ஸ். புரோட்டோபிளாசமா, லைசோசோமா இல்ல சைட்டோபிளாசமா, சென்ட்ரியோலா? ஸோ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4 சென்ட்ரியோல் தான்.
138. Name the causative microorganism which citrus canker diseases in plants. தாவரங்களில் citrus canker நோயை உண்டாக்கும் நுண்ணுயிரி. Aptovirus, Xanthomonas axanopodes, Pythopora infestans, Bacillus anthracis. So, இதனுடைய answer option number 2, Xanthomonas axanopodes. Question number 139. Find the incorrect pairs. தவறாக பொருத்தப்பட்ட இணைகளை தேர்ந்தெடுக்கவும். Plant family, தாவரம் குடும்பம். Solanum trilobactam, Solanum trilobactam, aloe vera, Acalypha indica, Aigil marmelos, Solanaceae, Rutaceae, Euphorbiaceae, Liliaceae. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 2, 2 மற்றும் 4, 2 and 4. Question number 140. Night blindness விட்டமின் ஏ விட தொடர்புடையது அப்படிங்கிறாங்க. பாருங்க, ஸோ நைட் பிளைண்ட்னஸ் இஸ் ரிலேட்டட் டு விட்டமின் ஏ. தட் மீன்ஸ் விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி காசஸ் நைட் பிளைண்ட்னஸ் அப்படிதான் எடுக்கணும். நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க. தென் வாட் காசஸ் தட் ப்ளீடிங் கம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இங்கே பாருங்க, விட்டமின் ஏ குறைபாடு எதை உருவாக்குதுன்னா மாலைக்கண் நோயை உருவாக்குது. அப்போ எதனுடைய குறைபாடு வந்து ரத்த கசிவை ஈறுகளில் ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி. செகண்ட் ஆப்ஷன் விட்டமின் சி தான் நம்மளுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 141. Identify the following diseases which are caused by bacteria. பின் வருவனவற்றுள் பாக்டீரியா தொற்றால் உண்டாகும் நோய்களை கண்டறிக. ஸோ பாக்டீரியா கேட்குறாங்க. டியூபர்குலோசிஸ், ரேபீஸ், ஹெப்படைட்டிஸ், காலரா, கேட்ராக்ட், டைஃபாய்டு, காய்டர். காசநோய், ரேபீஸ், மஞ்சள் காமாலை, காலரா, கண்புரை, டைஃபாய்டு, முன்கழுத்து கழலை நோய். இதில் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் நம்பர் 1, டியூபர்குலோசிஸ், காலரா, டைஃபாய்டு. காசநோய், காலரா, டைஃபாய்டு. கொஸ்டின் நம்பர் 142. Find the poultry diseases caused by fungus. பூஞ்சைகளால் கோழிகளுக்கு உண்டாகும் நோய். இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் இது ஆப்ஷன் நம்பர் 2, Aspergillus. 143. For how many days the eggs of silk moth are to be kept in cold storage before incubating? பட்டுப்பூச்சியின் முட்டைகள் அடை காக்கப்படுவதற்கு முன் எத்தனை நாட்கள் குளிர் வெப்பநிலையில் வைக்கப்பட வேண்டும்? ஆப்ஷன் நம்பர் 1, 6 weeks, 6 வாரங்கள். Question number 144. The smallest and the longest cell in the human body respectively are. மனித உடலின் மிகச்சிறிய மற்றும் மிக நீண்ட செல்கள் முறையே நர்வ் செல், ரெட் பிளட் செல், நரம்பு செல், இரத்த சிவப்பணுக்கள், ஸ்டெம் செல், ஒயிட் பிளட் செல், ஸ்டெம் செல், இரத்த வெள்ளை அணுக்கள், ரெட் பிளட் செல், நர்வ் செல், இரத்த சிவப்பணுக்கள், நரம்பு செல், கார்டிலேஜ் செல், மசில் செல், குருத்தெலும்பு செல், தசை செல். ஆன்சர் ஆப்ஷன் 3, ரெட் பிளட் செல், நர்வ் செல், இரத்த சிவப்பணுக்கள், நரம்பு செல். கொஸ்டின் நம்பர் 145. மேட்ச் த ஃபாலோயிங், பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஏ பாருங்க. ஸோ ஆர்டிகுலர் கார்டிலேஜ், குருத்தெலும்பு மூட்டு. செகண்ட் சினோவியல் ஃப்ளூயிட், சினோவியல் திரவம். ஜாயிண்ட் கேப்சூல், மூட்டு கேப்சூல். லிகமெண்ட், தசைநார். ஸோ இங்கே ஃபங்க்ஷன்ஸ் பாருங்க. இட்ஸ் ஃபைபரஸ் நேச்சர் ஹெல்ப்ஸ் டு ஸ்ட்ரென்தன் தி ஜாயிண்ட். இதன் நார்த்தன்மை மூட்டுகளை வலுப்படுத்த உதவுகிறது. கனெக்ட்ஸ் போன்ஸ் டு போன், எலும்புகளுடன் எலும்பை இணைக்கிறது. ரெடியூசஸ் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த ஆர்டிகுலர் கார்டிலேஜ் இன் த ஜாயிண்ட், மூட்டுகளில் உள்ள குருத்தெலும்புகளுக்கு இடையிலான உராய்வை குறைக்கிறது. அப்சர்ப் ஷாக் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் ஃப்ரிக்ஷன், அதிர்ச்சியை உறிஞ்சுவதற்கு உராய்வை தடுப்பதற்கும் உதவுகிறது. ஸோ இந்த கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 3. இதுதான் நம்மளுடைய விடை. தட் இஸ் ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 1, டிக்கு 2. Social science, சமூக அறிவியல். Question number 146. The grammar text composed by a Buddhist during later Chola period in 11th century was. பிற்கால சோழர்களின் காலமான 11ஆம் நூற்றாண்டில் ஒரு பௌத்தரால் இயற்றப்பட்ட இலக்கண நூல். ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 1, வீரச்சோழியம். Question number 147. Identify the place which is not related to the Bahmani kingdom. பாமினி அரசுடன் தொடர்பில்லாத இடத்தை தேர்ந்தெடுக்கவும். அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 2, ஸ்ருங்கேரி. Question number 148. Find the correct statement or statements. சரியான கூற்றுகளை கண்டறியவும். Statement, கூற்று. Cave architecture reached its decadent phase after AD 700 and gave way to the large structure temple.
குடவரை கோயில்கள் அமைக்கும் முறை கிபி 700க்கு பின்னர் மறைந்து பெரிய வடிவிலான கட்டுமான கோவில்கள் கட்டப்பட்டன. Statement: The structural temples provide a wider scope to the sculptors to use their skills. கூற்று 2 என்னன்னா, சிற்பிகள் தங்கள் திறமைகள் அனைத்தையும் பயன்படுத்தி கல்லிலே கலைவண்ணம் காண கட்டுமான கோவில்கள் அதிக வாய்ப்பினை கொடுத்தது. Statement 3: The shore temples at Mahabalipuram are the best examples for cave temples. மகாபலிபுரத்தில் அமைந்துள்ள கடற்கரை கோவில்கள் குடவரை கோவில்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். ஸோ இதுக்கான ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். Statement 1 and 2 are correct, but 3 is wrong. கூற்று 1, 2 சரி, கூற்று 3 என்பது தவறு. ஸோ நம்மளுடைய ஆன்சர் இதுதான். Question number 149. Two Indian members in the Royal Commissions in 1912 were. 1912 அமைக்கப்பட்ட ராயல் கமிஷனில் உறுப்பினர்களாக இடம்பெற்ற இந்தியர்கள். ஸோ தேர்ட் ஆப்ஷன். ஸோ கோபாலகிருஷ்ண கோகலே, ஸ்ரீ அப்துல் ரஹீம். தட் இஸ் கோபாலகிருஷ்ண கோகலே, சர் அப்துல் ரஹீம். Question number 150. After whose invasion the Pandyan kingdom was divided among many kings. யாருடைய படையெடுப்பிற்கு பின் பாண்டிய நாடு பல அரசர்களால் பிரித்து கொள்ளப்பட்டது. So answer option number 2, Malik Kafur. Malik Kapoor. Question number 151. Arrange the following events in a chronological order. பின்வரும் நிகழ்வுகளை காலக்கிரமப்படி வரிசைப்படுத்துக. சிவாஜி plundered Surat, the major Mughal port on the Arabian Sea. சிவாஜி அரபு கடற்கரையில் அமைந்திருந்த முகலாயர்களின் முக்கிய துறைமுகமான சூரத் நகரை சூறையாடினார். Third Panipat war was fought between the Marathas and the Afghans. மூன்றாம் பானிபட் போர் மராத்தியர்களுக்கும் ஆப்கானியர்களுக்கும் இடையே நடைபெற்றது. சிவாஜி கேப்சர்ட் கொண்டானா, a fort near Pune. சிவாஜி பூனேக்கு அருகே இருந்த கோண்டுவானா கோட்டையை கைப்பற்றினார். அவுரங்கசீப் arrived in the Deccan. அவுரங்கசீப் தக்காணத்தை வந்தடைந்தார். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 4. ஸோ 3 ஃபர்ஸ்ட் வரணும், 4th ஆப்ஷன் பாருங்க. ஓகே. Question number 152. Das succeeded in concluding a commercial treaty with the Mughal Emperor Jahangir. முகலாய பேரரசர் ஜஹாங்கீரிடம் இந்தியாவின் வணிகம் செய்யும் உரிமையை பெறுவதில் வெற்றி கண்டவர் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 3. So that is Sir Thomas Roe. Sir Thomas Roe. Question number 153. Das is considered as more reliable book to know about Akbar's reign. அக்பரின் ஆட்சியை பற்றி அறிந்து கொள்ள உதவும் நூல்களில் மிகவும் நம்பகத்தன்மை வாய்ந்ததாக கருதப்படும் நூல். ஸோ ஆப்ஷன் நம்பர் 2, தபகத்-இ-அக்பரி. தபகத்-இ-அக்பரி. Question number 154. Humayun succeeded in recapturing Delhi in 1555 with the help of the Persian king. Humayun டேஸ் என்ற பாரசீக மன்னனின் உதவியுடன் 1555 டெல்லியை மீண்டும் கைப்பற்றுவதில் வெற்றி பெற்றார். ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 3, ஷா தமஸ்ப். ஷா தமஸ்ப். Question number 155. Assertion. In 1240, Razia was murdered by the conspiracy of Turkish nobles. கூற்று 1240 துருக்கிய பிரபுக்கள் செய்த சதியால் ரசியா கொலையுண்டார். Reason. Razia trusted her personal attendant Jalaluddin Yaqut, an Ethiopian slave, completely, which led to the conspiracy of the Turkish nobles. Razia ஜலாலுதீன் யாகூத் என்னும் தனது தனி உதவியாளரான எத்தியோப்பிய அடிமையை பெரிதும் நம்பிய போக்கு துருக்கிய பிரபுக்கள் கலகம் செய்ய காரணமானது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 2, that is A is correct and R is the correct explanation for A. So கூற்று சரி, மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். Question number 156. Match the following. பொறுத்துக. சந்தால் ரிபெலியன், சந்தால் கலகம். இண்டிகோ ரிவோல்ட், இண்டிகோ கலகம். பப்னா ரிவோல்ட், பப்னா கலகம். பஞ்சாப் பீசன்ட் மூவ்மெண்ட், பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம். ஸோ இது ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷத்துக்கு இடைப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது சரியான விடை அப்படின்னா ஆப்ஷன் நம்பர் 2. இட் இஸ் ஏக்கு 2, பிக்கு 1, சிக்கு 4, டிக்கு 3. ஸோ ஃபார் ஏ
2, B1, C4, D3. Question number 157. Daz is perched upon a lofty rock overlooking the town in Rajasthan. Daz ராஜஸ்தானில் நகரை நோக்கிய வண்ணம் எளிதில் ஏற முடியாத மலைப்பாறையின் மேல் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 3, ஆம்பர் ஃபோர்ட், that is ஆம்பர் கோட்டை. Question number 158. Who wrote commentary on the Brahma Sutra, the fundamental text of the Vedanta school? வேதாந்த பள்ளியின் அடிப்படை நூலான பிரம்ம சூத்திரத்திற்கு உரை எழுதியவர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 4, ஆதிசங்கரா, ஆதிசங்கரர். Question number 159. The original name of Dhiran Chinnamalai was. Dhiran Chinnamalayin இயற்பெயர். Answer option number 2, Tirthagiri, Tirthagiri. Question number 160. The temperature of the earth increases as the depth increases for every dash meters at the rate of dash Celsius along with the increase in the pressure. புவியின் உள் ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பமானது ஒவ்வொரு டேஷ் மீட்டருக்கும் டேஷ் செல்சியஸ் வீதம் உயர்ந்து வெப்பத்துடன் அழுத்தமும் அதிகரிக்கின்றது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 2, 32,1 டிகிரி செல்சியஸ். ஸோ அதாங்க. Question number 161. Find the wrong statements. தவறான கூற்று அல்லது கூற்றுக்களை கண்டறியவும். The upper crust of the continents is called as Sial and the lower crust of the continents is called Sima. கண்டங்களின் மேற்பகுதி சியால் எனவும் கீழ்ப்பகுதி சிமா எனவும் அழைக்கப்படுகின்றது. The innermost layer of the earth is called the lithosphere. புவியின் மையப்பகுதி பாறைக்கோளம் என்று அழைக்கப்படுகிறது. The inner core of the earth is composed of nickel and ferrous which are in liquid state. புவியின் உட்கருவம் திரவ நிலையில் உள்ள நிக்கல் மற்றும் இரும்பால் ஆனது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 2, 2 only. Question number 162. Select the correct order of landforms created by the river from its source to the river mouth. 6 தோன்றுமிடத்திலிருந்து முகத்வாரம் வரை ஏற்படுத்தும் நிலத்தோற்றங்களின் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கவும். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 3, waterfall, oxbow lake, meander, floodplain, delta. நீர்வீழ்ச்சி, குதிரைக்குளம்பு ஏரி, ஆற்று வளைவு, வெள்ளச்சமவெளி, டெல்டா. Question number 163. Match the following. பொருத்துக. Conurbation, that is இணைந்த நகரம், மெகா சிட்டி, மிகப்பெரிய நகரம், ஸ்மார்ட் சிட்டி, பொலிவுறு நகரம், மெகாலிபோலிஸ், மீப்பெரு நகரம். கேண்டன், வதோதரா, குர்கான், ஷோலாப்பூர். அதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்ஷன் நம்பர் 4 ஃபார் A 3, Bக்கு 1, Cக்கு 4, Dக்கு 2. Question number 164. Assertion. Due to low cost and high earth strength, iron play a significant role in engineering industries. இரும்பானது மலிவு விலை மற்றும் வலிமை காரணமாக இன்ஜினியரிங் தொழில்துறையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. Reason B. Pure iron ore is very soft, but its strength is increased many folds by adding small amounts of carbon and manganese. தூய்மையான இரும்பு தாது மிகவும் மென்மையானது. சிறிய அளவிலான கார்பன் மற்றும் மாங்கனீசு பல அடுக்குகளாக சேர்க்கப்படும் பொழுது மேலும் வலிமை பெறுகிறது. A is correct, but R does not explain A. That is கூற்று சரி, ஆனா காரணம் கூற்றை விளக்கவில்லை. Question number 165. Select the states where Mayani Bird Sanctuary and Kanha National Park are located respectively. மயானி பறவைகள் சரணாலயம் மற்றும் கன்ஹா தேசிய பூங்கா ஆகியவை அமைந்துள்ள மாநிலங்கள் முறையே. இதற்கான விடை ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 2, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ். மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம். 166. Select the wrong pairs related to forests of North America. வட அமெரிக்கா காடுகள் தொடர்பான தவறான இணைகளை தேர்ந்தெடுக்கவும். Types of forests, காடுகளுடைய வகைகள். Flora and fauna, that is தாவரங்கள் விலங்குகள் பார்க்கணும். That is டைகா ஃபாரஸ்ட், டைகா காடுகள். Tropical rain forest, வெப்பமண்டல காடுகள், மலைக்காடுகள், வெப்பமண்டல மலைக்காடுகள். Tundra forests, that is சுந்திர காடுகள். Cool temperate deciduous forests, குளிர்ந்த மித வெப்ப இலையுதிர் காடுகள். ஸோ என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா ஸோ சேடார் ஐக், தேவதாரு, காட்டுமான், ஸோ ஃபிக்ஸ், கொயோட்டா டாக்ஸ், அத்தி, கொயோட்டோ நாய். டுவார்ஃப் வில்லோஸ், குள்ளமான வில்லோ மரங்கள். வால்வரின், யூகா பியர், யூகா கரடி. ஸோ இதற்கான ஆன்சர்
ஆப்ஷன் நம்பர் 3, 2 and 4. That is 2 மற்றும் 4. 167. The smallest country found in continent of South America is. தென் அமெரிக்கா கண்டத்தில் அமைந்துள்ள மிகச்சிறிய நாடு. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 2, Suriname. 168. In case of fire accidents, helpline number dash should be dialed to contact the fire service department. தீ விபத்தின் போது தீயணைப்பு துறையை தொடர்பு கொள்ள வேண்டிய உதவி எண். You can answer option number 2, 101. Question number 169. Find the correct pair. சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். Plutonic rocks அடியால பாறைகள், hyperbasal rocks இடையால பாறைகள், organic sedimentary rocks உயிரின படிவு பாறைகள், chemical sedimentary rocks ரசாயன படிவு பாறைகள், dolomite, dolerite, gypsum, diorite. So இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 2, hyperbasal rocks, that is dolerite. இடையால பாறைகள் dolerite. பின்வருவனவற்றுள் எது இடம்பெயர்வுக்கான இழுக்காரணி அல்ல? You can answer option number 2, unemployment, வேலை வாய்ப்பின்மை. Question number 172. The rate of evaporation increases with dash ஆவியாதல் விகிதம் அதிகரிக்கிறது. So இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 2, increase in humidity, ஈரப்பதம் அதிகரிக்கும் பொழுது. Question number 173. An example for joint sector industries. கூட்டுத்துறை தொழிலகங்களுக்கான எடுத்துக்காட்டு. You can answer option number 4, Indian Synthetic Rubber Limited, இந்தியன் சிந்தட்டிக் ரப்பர் நிறுவனம். Question number 174. If the value of the product is rupees 1200 and the GST levied on the products is 12%, then the central and state government revenue from GST respectively are. ஒரு பொருளின் மதிப்பு ரூபாய் 1200 மற்றும் அதன் மீது விதிக்கப்படும் GST 12% எனில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் ஜிஎஸ்டியிலிருந்து பெறும் தொகை முறையே. ஸோ இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1200 ரூபாய்ங்களா, ஸோ 1200 ரூபா போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ 1200 எத்தனை சதவீதம் சொல்கிறாங்க? 12%. ஸோ இதுதான் வந்து திஸ் இஸ் 12% ஆஃப் 1200. ஓகே, இப்போ நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம். ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்குது நம்மளுக்கு? ஸோ 144 ரூபாய் கிடைக்குது. தட் இஸ் 144. ஓகே, இப்போ இந்த 144 ரூபாய் இப்போ ஜிஎஸ்டி ஜென்ரலாக இருந்துச்சுன்னா இது என்னென்னா, ஸோ சிஜிஎஸ்டி அண்ட் ஜிஎஸ்டி அப்படின்னு ரெண்டாக பிரிப்பாங்க. ஓகே, இது எப்படின்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, இந்த இது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 50% அதை பாதியாக எடுத்துக்குவாங்க. ஓகே, பாதியாக மீன்ஸ் இப்போ பாருங்கள் 144 பாதினா டிவைட் பை 2 என்ன போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 72. ஸோ அப்போ இவங்க 72 ரூபா எடுத்துக்குவாங்க. ஸோ இவங்களுக்கு 72 ரூபா இருக்கும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 4, ₹72 and ₹72. இதுதான் நம்மளுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 175. Which of the following is not the effect of black money on economy? பின் வருவனவற்றுள் எது பொருளாதாரத்தில் கருப்பு பணத்தின் விளைவு அல்ல? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 3, narrowing gap between the rich and the poor. பணக்காரர் மற்றும் ஏழைகளிடையே இடைவெளி குறைதல். Question number 176. Equality does not mean identity but by treatment. The sameness of reward was said by. சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல, வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும் என்று கூறியவர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 3, ப்ரொஃபசர் லாஸ்கி, பேராசிரியர் லாஸ்கி. Question number 177. The Government of India observes Road Safety Week during dash every year. ஒவ்வொரு வருடமும் இந்தியாவில் சாலை பாதுகாப்பு வாரம் கொண்டாடப்படும் மாதம். அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 4, ஜனவரி. Question number 178. The Central Consumer Protection Authority may impose a penalty up to dash and dash on a manufacturer for a false or misleading advertisement. தவறான விளம்பரத்திற்காக மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் ஒரு உற்பத்தியாளருக்கு அபராதமாக dash dash விதிக்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஸோ ஆப்ஷன் நம்பர் 3, INR 10 lakhs, அதாவது இந்தியன் மணி ரூபி இருக்கு இல்லையா, அதில் வந்து 10 லட்சம் ரூபாயும் 2 வருஷம் இம்ப்ரிசன்மெண்ட் தண்டனை, சிறை தண்டனை வழங்குவாங்க. ஸோ தட் இஸ் ரூபாய் 10 லட்சம் 2 வருடங்கள் சிறை தண்டனை. கொஸ்டின் நம்பர் 179. ஃபைண்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். சரியான கூற்றுக்களை கண்டறியவும். ஸோ த நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இன் த ஹை கோர்ட்ஸ் இஸ் நாட் யூனிஃபார்ம் ஆர் ஃபிக்ஸ்டு. உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை நிலையாகவும் ஒரே மாதிரியாகவும் இருப்பதில்லை. The judge of high courts must have at least 5 years experience as an advocate in one or more high courts.
ஒருவர் உயர் நீதிமன்ற நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட 1 அல்லது அதற்கு மேற்பட்ட உயர் நீதிமன்றங்களில் வழக்குரைஞராக குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருத்தல் வேண்டும். A judge of high court holds the office until he completes the age of 65 years. உயர் நீதிமன்ற நீதிபதியின் பதவி வயது வரம்பு 65. The president appoints the chief justice of high court in consultation with the chief justice of supreme court and the governors of the state. குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியையும் மாநில ஆளுநரையும் கலந்தாலோசித்து உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறார். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 1. ஸோ 1 and 4 தான். 1 மற்றும் 4. Question number 180. From 3rd December 2004 onwards, a person born outside India shall not be a citizen of India by descent unless his birth is registered at an Indian consulate within days of the date of birth. 2004 டிசம்பர் 3ஆம் நாள் முதல் வெளிநாட்டில் பிறந்தவர்கள் இந்திய வம்சாவளி குடியுரிமை பெற அவர்களுடைய பிறப்பினை டேஸ் இந்திய தூதரகத்தில் பதிவு செய்ய வேண்டும். ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 1. ஸோ 1 year, 1 வருடத்திற்குள் பதிவு செய்ய வேண்டும். இதில் கொடுக்கப்பட்டது எல்லாமே டென்டேட்டிவ் ஆன்சருடைய கீஸாக தான் இருக்கு. பட் அதனுடைய ஒரிஜினல் கீ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்ம டிஜி வெளியில் விட்டதுக்கப்புறம் மறுபடியும் நான் உங்களுக்காக போடுறேன். That's all. Like, share and subscribe Shifa Diaries.